வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இன்னைக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்க போறோம். கொஞ்சம் ஈஸியான சாப்டர் கெமிஸ்ட்ரி தான் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி பாண்டிங்குள்ள போகுது, ஓகேங்களா, அது என்ன பாண்ட் மூலமா ஆகுது, அதோட நாமக்லேச்சர்ஸ் என்ன, இதில் லிகான்ஸோட டைப்ஸ் என்ன, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு மெட்டலும் ஒரு லிகாண்டும் உங்களுக்கு அந்த காம்பவுண்ட்ல இருந்துச்சு, பாண்ட் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இன்னொரு விதமா எப்படி சொன்னோம் அப்படின்னா இப்போ ரெண்டு இப்போ ஏஎன்பி பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏ கோஆர்டினேஷன் பாண்ட் பி. ஓகேங்களா? இது பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இது ஏ பிளஸ் ஆகும், பி மைனஸ் ஆகும், என்ன ஆகாது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல டிசோசியேட் ஆகாது. இப்படி டிசோசியேட் ஆகாம இப்படியே உங்களுக்கு சொல்யூஷன் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எப்படி பாண்ட் இருக்கும் அப்படின்னா கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்டா இருக்கும். அதாவது ஏரோ மார்க் இதான் கோஆர்டினேஷன் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நிக்கல், டெட்ரா கார்பனைல் நிக்கல், ட்ரை அமீன், ட்ரைக்ளோரோ கோபால்ட். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நேச்சரில் நம்மளுக்கு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கானா இருக்கு. நம்ம பிளட்ல இருக்க இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட்ல உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிளட்ல உங்களுக்கு ஹீம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகே, அது ஹீம்ல தான் என்ன இருக்கும்னு சொல்றாங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஹிஸ்டைனோட பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது, ஓகேங்களா, ஹிஸ்டரைனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு கோஆர்டினேஷன் பாண்டில் தான் உங்களுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 நேச்சர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குளோரோஃபில் சொல்லலாம். ஓகேங்க. அப்புறம் உனக்கு விட்டமின் B12லுமே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். ஓகே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்னென்ன டெர்மினாலஜிஸ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர், இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் லிகான்னா என்ன, லிகாண்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், குவார்டர் அயான், அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர். இந்த 5 பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? கோஆர்டினேஷன் ஸ்பியர்லாம் என்னன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிற டேர்ம்ஸ் தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாமே கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள என்னென்ன மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு மெட்டல், ஒரு லிகான், இந்த 2 மட்டும்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? கோஆர்டினேஷன் பாண்ட் மூலமா பாண்டட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? இதை கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன அப்படின்னா இந்த மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா, Fe, இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னா லிகாண்டோட பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுதான் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா டெஃபினைட் ஜாமெண்ட்ரியை உங்களுக்கு கோஆர்டினேஷன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான் கொடுக்கும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு டெஃபினைட் ஜாமெண்ட்ரி எது கொடுக்கும்? சென்ட்ரல் ஆட்டம் தான் கொடுக்கும். ஓகேவா? சென்ட்ரல் ஆட்டம் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா லூயிஸ் ஆசிட் மூலமா ஆக்ட் ஆகும். அதாவது லூயிஸ் ஆசிட் ஆக்ட் ஆகும். ஏன் லூயிஸ் ஆசிட்னு சொல்றாங்க அப்படின்னா இது லிகாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை வாங்கி தான் இது பாண்ட் ஃபார்மேஷனுக்குள்ள போகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இது என்னன்னு சொல்றாங்க, இது லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மோஸ்டாகவே சென்ட்ரல் ஆட்டம் என்னென்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா மெட்டல்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதாவது டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நம்ம நான் மெட்டல்ஸ் சொல்லலாம். ஏன்னா மேஜராக நான் மெட்டல்ஸ் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ள வராது. மோஸ்டாகவே நம்ம இதுக்குள்ள தான் போவோம் அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ்லாம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டெட்ரா குளோரோ நிக்கல். இதுல இந்த நிக்கல் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குவார்டர் அயான். இல்ல இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த பொட்டாசியம், இந்த பொட்டாசியம் தான் என்ன சொல்லுவாங்க குவார்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டாசியம் என்னன்னு இது இந்த குவார்டர் அயான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா
உங்களுக்கு வந்து சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறது, இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்க சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணலாம், குவார்டர் அயான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், அவுட் சைட் தான், இது எப்பயுமே அவுட் சைடு தான் கோஆர்டினேஷன் ஸ்பியரில் தான் இருக்கும். ஓகே, குவார்டர் அயான் வந்து எப்பயுமே வந்து ஸ்கொயர் பாக்ஸ் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எப்பயுமே குவார்டர் அயான் இங்கே தான் வரும்னா கிடையாது, முன்னாடியும் வரலாம் பின்னாடியுமே வரலாம். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே வந்து வரலாம். ஆனால் குவார்டர் அயன் எதுக்குலாம் யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட்டாகவே பேலன்ஸ்டு சார்ஜை வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ள சார்ஜை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் குவார்டர் அயன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று என்னன்னா லிகாண்ட். லிகாண்ட் இல்லைன்னா உங்கள் கோஆர்டினேஷன் காம்பவுண்டே கிடையாது. ஓகே, லிகாண்ட்னா இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், எப்படி வந்து ஒரு அல்கைல் குரூப்பும் ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் தருது, அதே மாதிரி தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு மெட்டலும் ஒரு லிகாண்ட், ஓகேவா, அந்த மாதிரி சேர்ந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து தரும். ஓகேவா, இது வந்து மோஸ்ட்டாக வந்து லிகாண்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அயானாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மாலிகுல்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து அயானாகவும் இருக்கலாம், மாலிகுல்ஸாகவும் இருக்கலாம். இதெல்லாம் ஃபார்ம் ஆகுறது என்னது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து லிகாண்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இது லூயிஸ் பேஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குது, எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதை வந்து லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஹாலஜன், சல்ஃபரஸ், சைனைட் இதெல்லாமே என்னது ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஓகே, தான் கரெக்டு தானே. தயோசைனைட், ஹைட்ராக்சி குரூப், அமீன் குரூப் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷனல் குரூப். இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்றாங்க, லிகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இல்லை நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீட் பேஸ் கொஸ்டின்ல கேட்கறது என்னன்னா இந்த கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேங்களா, இந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நம்ம நீட் பேஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஸ்டின். ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர்னா ஒன்றுமே இல்லைன்னா எவ்வளோ லிகாண்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்குன்னு பாருங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து எத்தனை இருக்கோ அதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, அதாவது லிகான் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்க நம்பர் தான் கோஆர்டினேஷன் நம்பர், உள்ள இருக்க நம்பர் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் கிடையாது. வெளியில இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகி உள்ள இருக்க நம்பரையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி சொல்லிடாதீங்க. நம்மளுக்கு வந்து லிகான் பிராக்கெட் எழுதுறோம் பார்த்தீங்கன்னா பேரண்டிஸ்ல, அந்த பேரண்டிஸ்க்கு வெளியில இருக்கிற நம்பர் தான் என்னது, நம்மளோட கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, டேர்ம்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா, டேர்ம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா 6 and 4 தான். மோஸ்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் எல்லாமே 6 and 4 லிகான்ஸ்குள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸாக தான் கிடைக்கும். 2 வந்து சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சில டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 8, 9 எல்லாம் இருக்க மாதிரி. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மட்டும்தான் வந்து 8, 9 அப்படிங்கிற கோஆர்டினேஷன் நம்பர் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா, 8, 9, 7 அப்படியும் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸில் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற மோஸ்ட் கொஸ்டின் வந்து 6 and 4 தான் ஆன்சர்ஸ் வந்து வரும். ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் லிகான். டைப்ஸ் ஆஃப் லிகான்னா என்ன அப்படின்னா இதில் வந்து லிகானில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, நம்ம நிறையா லிகான்ஸ் தெரியும், அதில் வந்து நம்ம டைப் பேஸ்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. லிகான்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, 2 பேசிஸில். ஒன்று வந்து என்னென்னா டோனர் ஆட்டம் வச்சு, ஒன்று வந்து சார்ஜஸ் வச்சு பிரிப்போம். ஓகேங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் வச்சு ஒன்று வந்து டோனர் ஆட்டம் வச்சு. டோனர் ஆட்டம் வச்சு என்ன பண்ணுவோம்னா 4 லிகான் பிரிக்கிறோம். ஒன்று வந்து யூனிடென்டேட், இன்னொன்று பைடென்டேட், பாலிடென்டேட் அண்ட் ஆம்பிடென்டேட். ஆம்பிடென்டேட்டும் பைடென்டேட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட டெஃபினேஷன் தான் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா, யூனிடென்டேட் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு டோனர் ஆட்டம்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது யூனிடென்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலஜன்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் வரும், யூனிடென்டேட்ஸ்குள்ள இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அதில் வந்து இருக்கிறது ஒரே ஒரு லிகான் தான்.
ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து யூனிடென்டேட்குள்ளே வரும். பைடென்டேட்னா இதுக்குள்ளே வரும் அப்படின்னா, 2 டோனர் ஆட்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பைடென்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, சல்ஃபேட் அயான், நைட்ரோசல் அயான் இதெல்லாமே வந்து 2 டோனர் ஆட்டம் வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பாலிடென்டேட் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து 2 or more டோனர் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சுன்னா இது பாலிடென்டேட்னு சொல்லுவோம். இதில் இடிடிஏ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து இடிடிஏ வந்து மோஸ்ட்டாக பார்க்குறது வந்து இடிடிஏ நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு என்னது, ஒரு வந்து எக்ஸாடென்டேட். இடிடிஏங்கிறது என்னது, ஒரு எக்ஸாடென்டேட். ஆனால் இதில் வந்து என்ன இருக்கு, 6 டோனர் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாலிடென்டேக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து இடிடிஏ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஆம்பிடென்டேட். ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா பாண்டிங், மெட்டல் அயான் கூட பாண்டிங்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சைனைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து சைனைடு எழுதுவோமா, இது வந்து இப்போ வந்து நைட்ரஜன் வந்து மெட்டலோட பாண்டிங் போச்சு அப்படின்னா நம்ம காமன் கிளாஸில் எழுதும்போது சைனைடோ என் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். எந்த எந்த ஆட்டம் வந்து உங்களுக்கு லிகானோட பாண்டிங் போதோ அந்த ஆட்டமை மென்ஷன் பண்ணி நம்ம நாமன் கிளாஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் வந்து ஆம்பிடென்டேட் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சார்ஜஸ் பேஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் பேஸில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, கேட்டயானிக், ஆனயானிக், நியூட்ரல் லிகான்ஸ். கேட்டயானிக்ல என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதெல்லாம் கேட்டயானிக்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதெல்லாம் ஆனயானிக்னு சொல்லுவாங்க. எந்த சார்ஜுமே இல்லை அப்படின்னா அது நியூட்ரல் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இது நைட்ரோனியம், இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குங்களா, ஹாலஜன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இது ஆக்சிலேட் அயான். ஆக்சிலேட் அயான் வந்து 2- வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்புறம் நியூட்ரல் லிகான்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்காது. வாட்டர், அம்மோனியா, கார்பனைல் குரூப், இதில் எதுலையுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, சார்ஜஸ் இருக்காது. சார்ஜஸ் இருக்கு உங்களுக்கு 3 டைப் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா சீலேஷன். சீலேஷன்ங்கிறது லிகான்ல ஒரு டைப் தான். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும், அதுதான் வந்து சீலேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ரிங் ஸ்ட்ரக்சர்டு காம்ப்ளெக்ஸஸ் known as சீலேட் லிகான்ஸ். ஓகே, சீலேட் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் ஃபார்ம் ஆகிற இதில் வந்து என்ன ஆகும்னா ஒரு மெட்டலோட ஒரு பைடென்டேட் இல்லைன்னா பாலிடென்டேட் லிகான் வந்து உங்களுக்கு வந்து ரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து சீலேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டலோட உங்களுக்கு நைட்ரஜன் வந்து கோஆர்டினேட் ஆயிருக்கு, ஆனால் எப்படி கோஆர்டினேட் ஆயிருக்கு, ரிங் ஸ்ட்ரக்சரில் கோஆர்டினேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த சீலேட்டிங் லிகான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 2 or more லோன் பேர் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இல்லை இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா, இப்போ வந்து நீங்க எடுத்துக்க லிகான் குரூப் வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இந்த ரிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே வைஸ் வர்சா லார்ஜரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். லார்ஜரா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து சீலேஷன். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து பார்த்ததுல ஏதாவது டவுட், எனி கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்க வந்து மறக்காம எங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அப்புறம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னா இந்த குளோபல் நாலேஜ் அகாடமி சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.